ஸ்கேன் போட்டேன். பெரிய கட்டிமா உனக்கு. நான் எந்த கட்டின்னு மட்டும் சொல்ல. ஏசப்பா நான் இது சரி கடந்து என்ன பண்ணேன், இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அந்த ஆஸ்பத்திரியில ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்தேன். ஸ்கேன் எடுத்தோம்மா இது இவ்வளோ பெரிய குழந்தை நிறைய 5 மாசம் வயிற்றுல வச்சுக்கிறியே, இது கேன்சர்மா, இது கேன்சர் கட்டி. உனக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இருக்குதாம்மா அப்படின்னா. உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுமா. சரி அழுதுகணும், பஸ்ல அழுதுன்னு வரோம். நான் என் கணவன் என் மகன் 3 பேரும் அழுதுன்னு வரோம். அழுதுன்னு வந்து வீட்டில் உட்காரோம். நான் ஏசப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, ஜீவன் அவ்வளவுதானா? திருப்பி அதே ஆஸ்பத்திரிக்கு ஆராசத்துக்கு போனேன். டாக்டர் எழுதி கொடுத்தாங்க, அம்மா ஸ்டான்லிக்கு போமா. ஸ்டான்லிக்கு வந்தேன். எனக்கு 15 நாள் அங்க இருந்து டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் போய்க்குதுமா. நாங்க ஒண்ணுமே தெரியல. 15 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் உக்காந்துக்கிறோம், ஜபிக்கிறோம், அழுகுறோம், கதறோம். பக்கத்துல எல்லாம் வார்டில் இருக்கிறவங்கள திரும்பி என்னதான் பாக்குறாங்க. என்னம்மா அந்த பொண்ணு 4th ஸ்டேஜ், ஏசப்பா 4th ஸ்டேஜ் சொல்லிட்டாங்களே. ரொம்ப வேதனை, துக்கம் எங்களால தாங்க முடியல. அவ்வளவுதான் பொழுது நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், திரும்பி வரமாட்டோம் பொழுது வீட்டுக்கு. ஏசப்பா என்ன பண்ணுறதுப்பா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு. அந்த 15 நாள் கடந்த பிறகு டாக்டர் வந்தாங்க. டாக்டர் வந்து, அம்மா ஆப்ரேஷன் பண்ண போறாங்கம்மா. சரிங்க. அப்போ நைட்டு ஏசப்பாண்ட கேக்குறேன், ஏசப்பா எனக்கு பயமாகுது, எல்லாம் பக்கத்துல ஏதோ சொல்றாங்க, என்னால தாங்க முடியல. எனக்கு என் கணவரை விட்டுவானோ, என் பிள்ளைங்களை விட்டுவானோ, பக்கத்துல இருக்கிறவங்களம்மா இவ்வளவு பேரு கட்டிமா, இதுல உயிரா வந்துங்க யாரும் இல்ல. இப்போ அன்றே என்ன பண்றது இப்படி சொல்றாங்களே ஏசப்பா. அழுவ கதிர்வேன். கடைசியா ஆபரேஷன் பண்ணும்போது புதன்கிழமை ஆபரேஷன் திருப்பி வந்தாங்க. திங்கக்கிழமை ஆபரேஷன்மா உனக்கு. டாக்டர் என்னன்றாங்க, அம்மா உனக்கு ஒண்ணு போய் உடையும், கட்டி பெருசுமா, நீ மறைச்சு போறதோ எப்படியோ எங்களுக்கு தெரியாதுமா. ஆபரேஷனு கரெக்டா 9 மணிக்கு இட்டுன்னு போனாங்க. அந்த ஆபரேஷன்ல நான் போய் நின்று மருந்து குத்தாங்க. அம்மா இது சின்ன ஊசி தாம்மா, உன் முதுகுல போடுவேன். போடுங்க ஐயா. எல்லா டாக்டர் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. ஏசப்பா இந்த உயிர் நீ கொடுத்துக்கிற, ஆனா நான் உள்ள போறதும் வெளியே வருதும் ஊசி தம்பா. ஆபரேஷன் முன்னாடி நாலு கேக்குறேன், ஏசப்பா நான் பிச்சை காட்சி மாரி உன்கிட்ட கேக்குறேன், என் உயிரை திருப்பி கொடுப்பா, இந்த பிச்சை காட்சிக்கு உயிரை கொடுப்பான்னு ஏசப்பா பார்த்து நான் பெட்ல கேக்குறேன். இருக்கிற நாளெல்லாம் உனக்கோசம் வாழறப்பா, எனக்கு எதுவும் வேணாப்பா, எனக்கு உயிர் மட்டும் போட்டு வைப்பா அப்படின்ட்டு நான் போய் வாடல. ஆபரேஷனும் நல்ல மாதிரி முடிஞ்சுது. டாக்டர் வந்தாங்க, அம்மா எவ்வளோ பெரிய கட்டிமா உனக்கு, சாதாரணமா எடுத்து போட்ட. அதே மாதிரி 15 நாள் ஆச்சு. 15 நாள் ரிசல்ட் வரணும். மறுநாள் ரிசல்ட் வரப்போகுது. அழ 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 அழுதுனுக்குறேன். ஏசப்பா என் சகோதரி ஒரு பக்கம் ஜெபம் பண்றா, என் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் ஜெபம், வீட்டுல எல்லாருமே ஜெபம் பண்றாங்க. திடீர்னு வந்து ஏசப்பா மாரி நின்று, மா இந்த கட்டி சாதாரண கட்டி, இது கேன்சர் கட்டி இல்ல, நீ டிசாச்சுமா, நீ டிசாச்சுமா, நீ வீட்டுக்கு போலாமா, நீ டிசாச்சுமா. ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏசப்பா இனி இந்த உயிர் உனக்கோசம் தான்ப்பா, கோடி கோடி நன்றிப்பா. வாடல இருக்கிறவங்களாம் சந்தோஷப்பட்டாங்க. மா நீ அழுவது வீண் போலமா, உன்னை ஏசப்பா தூக்கினாருமா. சிஸ்டர் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு, மா எவ்வளவு பெரிய கட்டிமா உனக்கு, இவ்வளவு சர்வ சாதாரணமா வரையமா நடந்து, அதமா ஏசப்பா எனக்கு உயிர் பிச்சை போட்டாருமா. அந்த பிச்சைய ஒரு நாள்